18வது மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் 950 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரை 543 தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணியானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரங்கள். கண்டிப்பாக உமேஷ், நாட்டில் மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு எதிர்பார்ப்போடு அந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய கள நிலவரங்களோடு தற்போது சென்று கொண்டிருக்கிறோம். எந்தெந்த தொகுதியில் யார் யார் இருக்கிறார்கள், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் முதல் சுற்று முன்னிலையில் இருக்கிறார்கள் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 543 தொகுதிகள் இந்தியா முழுவதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை ஒரு தொகுதியை தவிர்த்து 542 தொகுதிகள். குஜராத்தில் ஒரு தொகுதியில் மட்டும் எதிர்ப்புகள் இன்றி ஏற்கனவே ஒருவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் 542 தொகுதிகளுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று காலை 8 மணிக்கு துவங்கியது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் எல்லாம் நிறைவடைந்த பிறகு தற்போது அந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை இயந்திரங்களுடைய எண்ணிக்கை முதல் சுற்று முடிவுகள் எல்லாம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் யார் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்கிற அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதே போன்று ஒவ்வொரு மாநிலங்களில், குறிப்பாக இந்த சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் யாருக்கு அதிக பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்கிறது. குறிப்பாக ஆந்திராவில் 9 மணி நிலவரப்படி தெலுங்கு தேசம் கட்சி, சந்திரபாபு நாயுடு தலைமையிலாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலையில் அந்த சட்டமன்ற சட்டப்பேரவை தேர்தலில் இருக்கிறது. ஆந்திர மாநிலம் முழுவதும் 33 இடங்களில் 401 மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை காலை தொடங்கியது. ஆந்திர மாநிலத்தில் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 25 மக்களவை தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் மே மாதம் 13ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற்றது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தனித்தே போட்டியிட்டது. எதிர்கட்சியான தெலுங்கு தேசம், அதே போன்று பாஜக, ஜனசேனா ஆகிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து இது தேர்தலில் இறங்கியது. காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து இந்த தேர்தலில் அங்கு சந்தித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆந்திர முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி, அவருக்கு சொந்தமான அவரது தங்கை ஷர்மிளா காங்கிரஸோடு இணைந்து களம் கண்டார். அதே நேரத்தில் ஆந்திர மாநிலம் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பதவியை வழங்கியதோடு அக்கட்சியினுடைய கடப்பா மாவட்டத்தில் தொகுதியிலும் போட்டியிட்டார்கள். குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி பல்வேறு நிலைகளில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு அடிக்கடி தொடர்ச்சியான ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், பல்வேறு சஞ்சரவுகள் எல்லாம் அவர்களுக்குள்ளே இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது முதல் சுற்றினுடைய முடிவிலே அந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுவது சந்திரபாபு நாயுடு முதல் நிலையில், அதாவது தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலையில் இருக்கிறதாக அங்கு இருக்கக்கூடிய அந்த தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. இதனுடைய அடிப்படையில் ஆந்திராவில் அந்த 9 மணி நிலவரப்படி இந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சந்திரபாபு நாயுடு குப்பம் தொகுதியில் 9வது முறையாக போட்டியிடுகிறார். அவர் 1600 வாக்கு வித்தியாசத்தில் அந்த 9 மணி நிலவரப்படி முன்னிலையில் இருக்கிறார். இப்படி அந்த இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சி எப்படி தன்னுடைய முன்னிலையை பெரும்பான்மையை பெற்று வகித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக தபால் வாக்குகளில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்முடைய தென்காசி, ஈரோடு, விழுப்புரம், கரூர், ஆரணி, அதே போன்று விருதுநகர், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய தொகுதிகளை முன்னிலையிட்டோம். தொடர்ச்சியாக அதனுடைய வாக்கு எண்ணிக்கை எல்லாம் ஒவ்வொரு சுற்று முடிவுகளாக தேர்தல் ஆணையம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு நாமக்கல், அதே போன்று கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சில தொகுதிகளில் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருப்பதை நம்மால் பார்த்து முன்னிலையில் இருந்து வருகிறோம். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. அதே போன்று மத்தியிலே ஆளக்கூடிய, அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகார மையமாக பார்க்கக்கூடிய தற்போது பாஜக மோடி இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் ராகுல் காந்தி கள நிலவரங்களில் ராகுல் காந்தி இருக்கக்கூடிய தொகுதியில் முன்னிலை, மோடி பின்னிலை என்ற நிலையில் இருந்து அது தற்போது மாறி இருக்கிறது. தற்போது மோடி முன்னிலை வைப்பதாக அங்கு இருக்கக்கூடிய தகவல் நமக்கு கிடைக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய அந்த அதிகாரப்பூர்வ தகவல் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. மக்களவை தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை இந்த வாரணாசி தொகுதி
அதேபோல காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராவை விட 5000 வாக்குகள் முன்னிலையில் உள்ள நிலையில் 4வது சுற்று முன்னிலையில் மோடி முன்னிலை பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக அங்கு வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய வாரணாசி தொகுதியில் தான் அவர் போட்டியிட்டிருக்கிறார். அந்த தொகுதியில் இந்த முன்னிலை நிலவரங்கள் கள நிலவரங்கள் எல்லாம் அவர் 28,719 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்தார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் 28,283 வாக்குகளை பெற்று பின்னணியில் இருக்கிறார். அதே போல கேரள மாநிலத்தில் ராகுல் காந்தியுடைய வாக்கு எண்ணிக்கை 13,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் முன்னிலை இருப்பதாக கூறப்படுகிறது. ரேபரேலி தொகுதியில் பாஜக வேட்பாளர் தினேஷ் பிரதாப் சிங்கை விட 18,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார். நாடு முழுவதும் இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் மொத்தமாக 543 தொகுதி. குஜராத் சூரத் தொகுதியினுடைய வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வாகியதால் மற்ற 542 தொகுதிகளுக்குமான இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. நாட்டில் சுமார் 64 கோடியே 20 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். சுமார் 8000 வேட்பாளர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள். இதில் யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், யார் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொடுக்க வெற்றி பெறுகிற அந்த வேட்பாளர்களுடைய இறுதிக்கட்ட பெயர், அதற்கான சான்றிதழ் எல்லாம் அடுத்தடுத்து தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற போது வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எப்படியெல்லாம் இந்த நிலைகள் இருக்கிறது என்று பார்க்க முடியும். ஒடிசாவை பொறுத்தவரைக்கு இந்த தேர்தலிலே 9 மணி கள நிலவரப்படி அங்கு 17 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய அந்த பிஜேடி 10 சட்டப்பேரவை தொகுதிகள் இவையெல்லாம் முன்னிலை வகிப்பதாக கூறப்படுகிறது. 19 ஒரு மக்களவை தொகுதி முன்னிலை பெற்றிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. மக்களவை தேர்தலோடு ஒடிசாவில் 147 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 4 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. 63.46% வாக்குகள் பதிவாகியிருக்கிற நிலையில் தற்போது ஒடிசாவில் மீண்டும் பிஜேடியை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு பிரச்சாரத்தோடு பிஜேபி இறங்கினாலும் அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் களம் தற்போது யாருக்கானதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள், வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் எல்லாம் உறுதி செய்யும். அதற்கான முடிவுகள் அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய 21 மக்களவை தொகுதியில் யார் முன்னிலை பெறுகிறார்கள், பெரும்பான்மையோடு யார் வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் அது முக்கியத்துவமாக பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த சுற்று ஏனென்றால் முதல் சுற்று முடிவில் யார் முன்னிலை, யார் பெரும்பான்மையோடு வருவார்கள் என்கிற அந்த யூகமான ஒரு விஷயத்தை அனுமானிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்கும். அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அதன் அடிப்படையில் வரக்கூடிய அந்த கணிப்புகளுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி செல்ல முடியும். அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி பார்க்க முடியும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு வில்வங்கோடு ஒரு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக அங்கு பார்க்கப்படுகிறது. அதற்கான வாக்கு எண்ணிக்கையும் இன்று இருக்கிறது. அந்த முடிவுகள் எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கான இந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கான தேர்வு முடிவுகள் அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள் என்பது 1 மணி நேரத்திற்கு 1 மணி நேரம் என்பது வெளியிடப்படும். அதன் பிறகே இதற்கான அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்புகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழக சூழலை பொறுத்தளவிற்கு அரசியல் களம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. அதே போல நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய புதுச்சேரி நாடாளுமன்ற அந்த தேர்தலிலும் சுமார் 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தளவிற்கு காரைக்கால், மாயேல், ஏனாம் என 967 வாக்குச்சாவடிகளில் நடந்த அந்த வாக்குப்பதிவு 78.90% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மொத்த வாக்காளர்கள் அதாவது 10,23,699, இது 8,07,227 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த பலத்த பாதுகாப்போடு அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் மோதியனால் பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. குறிப்பாக காரைக்கால், மாஹே, ஏனாமில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை முதல் 2 சுற்றில் 10 சட்டப்பேரவை தொகுதிகளும் 3ஆம் சுற்றில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளும் வாக்கு எண்ணிக்கை 97 டேபிள்களில் வைத்து எண்ணப்பட்டிருக்கிறது. மண்ணாடிப்பட்டு, மங்கலம், கதிர்காமம், காமராஜ் நகர், முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை, அரியங்குப்பம், ஏம்பலம், நெடுங்காடு, காரைக்கால் வடக்கு, மாஹி, ஏனாம் ஆகிய 12 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை எண்ணப்படுகிறது. இதற்கான அந்த வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக மாறி மாறி முன்னிலை வகிப்பதை பார்க்க முடிகிறது. அதிகாரப்பூர்வமாக 11 மணி நிலவரப்படி அங்கு முன் பார்வையாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் அதை கொண்டு அந்த அறிவிப்புகளை எல்லாம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அந்த அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு வருகிறார்கள்.
அந்த அறிவிப்பின் அடிப்படையில் அடுத்தடுத்த எங்கெங்கெல்லாம் இந்த வாக்கு வித்தியாசத்தோடு இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நிலையை பார்க்க முடிகிறது. கன்னியாகுமரி வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் கத்தியுடன் நுழைந்த ஒரு வேட்பாளரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராஜன் சிங் என்கிற சுயேட்சை வேட்பாளர் அந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பகுஜன் திராவிடர் கழகம் சார்பில் போட்டியிட்டு ஒரு சுயேட்சை வேட்பாளர் ராஜன் சிங் என்பவர் இடுப்பில் கத்தியுடன் வந்திருக்கிறார். அதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவரையோடு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சில பதட்டமான சூழ்நிலைகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையங்களிலே, குறிப்பாக பெரும்பான்மையான இடங்களிலே அது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளில் தொடர்ச்சியான அந்த கள நிலவரங்கள் என்பது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாக்காளர்களுடைய வாக்கு பதிவு செய்த அந்த சதவீத அடிப்படையிலேயே தற்போது எந்தெந்த கட்சிகள் முன்னிலை நிலவரம் பெற்று வருகிறது என்கிற அந்த ஒவ்வொரு மணி நேரத்திற்குமான அந்த சுற்றுக்கூடிய அறிவிப்பில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறது. பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையானது எண்ணப்பட்டு வருகிறது. அதனுடைய அடிப்படையில் இறுதி கட்டமாக முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதை நம்முடைய கூடுதல் தகவலாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தகவலுடைய அடிப்படையிலே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழல். இந்த வாக்கு எண்ணிக்கை இன்னும் சில மணி நேரங்களில் அடுத்தடுத்த கட்ட அந்த தேர்தல் முடிவுகள், சுற்று முடிவுகள், யாருக்கு எவ்வளவு வாக்குகள் என்பதை தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவேற்றம் செய்யும். அப்படி பதிவேற்றம் செய்கிற போது எவ்வளவு வாக்குகளோடு யார் யார் களத்திலே நிற்கிறார்கள், இறுதியாக யார் வெற்றி பெற்றார்கள் என்கிற அறிவிப்பையும் பதிவு. அதன் பிறகு அந்த வேட்பாளருக்கான சான்றுகளை தேர்தல் ஆணையம் வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த மக்களவை தேர்தலுக்கான இந்த தேர்தல் முடிவுகள் என்பது தற்பொழுது ஒவ்வொரு சுற்று முடிவுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் பிரச்சனைகளும் இருக்கிறது. பல பிரச்சனைகளோடும் பல இடங்களில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு நாட்டினுடைய பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. இந்த தேர்தலில் என்னென்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகிறதோ அதை பொறுத்துத்தான் அடுத்த பிரதமர் யார் என்பதை முடிவுக்கு வர முடியும். அதனுடைய அடிப்படையிலேயே அந்த தேர்வு முடிவுகள் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படித்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போல தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த முடிவுகளும் அதை ஒற்றியே இருக்கும் என்பது வாக்கு எண்ணிக்கை அடிப்படையிலே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் இந்த முடிவுகள் என்பது இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக முழுமையாக தெரிய வரும். அதனை நோக்கியே தற்போது ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் அதனுடைய என்னென்ன அப்டேட்கள் வருகிறது, என்ன மாதிரியான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் முழுமையாக பார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. மின்வெட்டு பல்வேறு இடங்களில் மின்வெட்டு காரணமாக வாக்கு எண்ணிக்கை அந்த தொடக்கமானது தாமதம். அதே போன்று மின்வெட்டு காரணமாக வாக்காளர்கள் சரியான எண்ணிக்கையை குறிப்பிட்ட நேரத்தில் அறிவிக்க முடியாத நிலைகள். அதே போன்று அந்த வாக்கு எண்ணக்கூடிய மையங்களிலே அந்த இயந்திரங்களை சரியான முறையில் கையாள முடியாமல் நீரிழி போன்ற பகுதிகளிலே ஏற்பட்ட தாமதங்கள், பிரச்சனைகள், இதன் வாயிலாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருப்பதை உணர முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த வாக்கு எண்ணிக்கையுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அல்லது அடுத்தடுத்த கட்ட முடிவுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.